ஜிபே நம்பர மட்டும் கரெக்ட்டா சென்ட் பண்ணி, ரீஃபண்ட் அமௌண்ட் மட்டும் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஆனா, எனக்கு முதல்ல ஷேர் பண்ண நம்பர மட்டும் தப்பா அனுப்பி, எனக்கு ஃபுல்லாவே நஷ்டம் தான் ஆச்சு. "இத ஏன் இப்படி பண்ணீங்க?" அப்படி கேட்டதுக்கு, அவங்க பார்த்துட்டு, "பார்த்தேன். மிஸ்டேக் ஆயிடுச்சு." அப்படின்ற மாரி கேர்லெஸ்ஸா சொன்னாங்க. நான் இந்த மாரி உங்களுக்கு பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்களா சிஸ்ன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில் தான் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. "நான் இதே நம்பர்லேருந்து தான் கால் பண்றேன், மெசேஜும் பண்றேன். நீங்க அத ரீசெக் பண்ணி எழுதியிருக்கலாமே." அப்படின்னு ஒரு சிம்பிளா ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரு கஸ்டமர் வந்து அட்ரஸ், நம்பர் சென்ட் பண்றாங்க அப்படின்னா அதை ரீசெக் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்க கரெக்டாக தான் சென்ட் பண்ணுறாங்க. அதை நம்பி தான் நான் வந்து எழுதுறேனே. இது வரைக்கும் நான் அப்படி தான் எழுதிட்டு இருக்கேன். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் எனக்கு வந்ததில்லை. ஆனால் இதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் கேட்கணும் போல. ஏன்னா கேட்டு எழுதுனா தான் நம்மளுக்கு லாஸ் ஆகாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அட்லீஸ்ட் இவங்க கிட்ட ஆஃப் அமௌண்ட் ஆச்சு வாங்கலாம் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணேன். அந்த மெசேஜையும் பார்த்துட்டு எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணலை. இனி வரைக்கும் பண்ணலை. அதனால சரி நானும் விட்டுட்டேன். அப்புறம் என்கிட்ட வந்த ப்ரௌனீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லாவே இருந்துச்சு. 5 டேஸ் கழிச்சும் சூப்பராக இருந்தது.